மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின் இஸ் ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைட் மட்டுமே படுக்கிறதுனால எனக்கு ரிப்கேஜ் பெயின் வருது, பேக் பெயின் வருது, ரைட் சைட் படுக்கலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. ப்ரெக்னென்சியில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக லெஃப்ட் சைடில் படுக்க சொல்கிறாங்கன்னா, உங்களோட ஸ்பைனோட ரைட் சைடில் இன்ஃபீரியர் வீனகாவா அப்படின்ற ஒரு வெயின் பாஸ் ஆகும். இது உங்கள் லோவர் பாடியில் இருக்கிற பிளட்டை வந்து திரும்பவும் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் டைரெக்டாக உங்களோட பேக்கில் படுக்கும்போது இந்த நர்வ் கம்ப்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களோட லோவர் பாடி சர்க்குலேஷன் அஃபெக்ட் பண்ணும். லெஃப்ட் சைட் நீங்கள் படுக்கிறதுனால இந்த நர்வ் மேலே நீங்கள் போடுற ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட கிட்னிஸ் அண்ட் லிவர் ஃபங்க்ஷனிங்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அசிடிட்டி மாதிரியான இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது வரதும் கம்மியாகும். ஸோ ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைட் மட்டும்தான் படுக்கணுமா? நிச்சயமாக கிடையாது. நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, லோ ரிஸ்க் ப்ரெக்னென்ட் மதராக இருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் சைட்லேயும் படுத்துக்கலாம். தூங்கும்போது நான் சைட்ஸில் தூங்க ஆரம்பித்தாலும் தூக்கத்தில் என்ன மீறி நான் என்னோட பேக் பொசிஷனில் நான் படுத்துடுறேன். அதனால் என்னோட பேபி வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் பேக்கில் படுத்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் பேபியை அஃபெக்ட் ஆகாது. ஆனால் ரொம்ப நேரம் படுத்துட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கும் மூச்சு திணறல் ஆர் தலை சுத்தல் மாதிரியான சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ தூக்கத்தில் பேக்கில் நீங்கள் படுக்கிறத அவாய்ட் பண்ணணுன்னா ப்ரெக்னென்சி பில்லோ ஆர்எல்ஸ் உங்கள் ஸ்பைன் பின்னாடி பில்லோ வச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா நீங்கள் திரும்பும்போது உங்களுக்கு அது ரெசிஸ்டன்ஸ் தரும். தூக்கத்தில் உங்களை மீறி நீங்கள் பேக் பொசிஷன் போகிறீங்க அப்படின்னா எலிவேட்டட் பில்லோஸ் வச்சுக்கிறது இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.